ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளீட்ஸ்னால் வந்து இந்த சாரியில் எடுப்போம் இல்லையா, அது இந்த பட்டுப்பாடை வைக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸை வந்து பார்த்துருக்கோம். ஃப்ளீட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னாவே எந்த அளவுக்கு நமக்கு முதல்ல துணி வேணுன்றதையும் எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ளீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னா, வேஸ்ட்டு ரவுண்டு, அதாவது இடுப்பு சுற்றளவு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். நான் இடுப்பு சுற்றளவு வந்து 22 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 22 இன்ச் வந்து ஒரு 3, 4, 5 வயசு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஃபார்முலா இப்போது தேவையான துணியோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம். தேவையான துணி நீட் ஃபேப்ரிக், இடுப்பு சுற்றளவு வேஸ்ட்டு ரவுண்ட் இன்ட்டு 3. அப்போது நமக்கு இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, அதாவது வேஸ்ட்டு ரவுண்டை 3ஆல் நம்ம வந்து 3 மடங்கு நம்ம துணி எடுத்துக்கணும். அதுதான் இது, 3 மடங்கு துணி எடுத்துக்கணும். இப்போது வர்ற வேஸ்ட் ரவுண்டு கூட 3ஆல் நம்ம பெருக்குனா நமக்கு அது கிடச்சிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். நீட் ஃபேப்ரிக் வேஸ்ட்டு ரவுண்ட் இன்ட்டு 3. அப்போது வேஸ்ட் ரவுண்டு நமக்கு என்னது 22 இன்ச்சு அப்படியே எழுதியிருக்கேன், இன்ட்டு 3. அப்போது 66 இன்ச்சு. ஓகேவா, நமக்கு பெருக்கிறப்போ இது 3 மடங்காக நமக்கு பெருக்கிறப்போ நமக்கு 66 இன்ச் கிடைக்கும். ஃபேப்ரிக்கோட மெஷர்மெண்ட் வந்து 66 இன்ச்சு. நமக்கு 66 இன்ச்சு கிடச்சிட்டு, இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது துணி எவ்வளோ வேணுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது ஃப்ளீட் எவ்வளோ ஃப்ளீட் எந்த அளவுக்கு வைக்கணுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மொத்தமான ஃப்ளீட் அளவு, அதாவது ஃப்ளீட்டோட மொத்த இதையும் நம்ம எடுக்கணும். அதிலிருந்து ஒரு சைடு வைக்கிறத என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு வந்து கிளாத்தோட வித்து, நம்ம கிளாத்தோட வித்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். துணி எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வேஸ்ட்டு வித்து வந்து நமக்கு 22 இன்ச்சு, அதாவது வேஸ்ட்டு ரவுண்டு வேஸ்ட்டு வித்து எல்லாம் ஒன்று தான். இடுப்பு சுற்றளவு வேஸ்ட்டு வித்து வந்து நமக்கு 22 இன்ச்சு. இது வந்து ஃபுல் ஃப்ளீட்டோட மெஷர்மெண்ட்டு. அப்போது 66 வகுத்தல் 22, இப்போது இதை வகுத்தா நமக்கு 3 இன்ச்சு. அதாவது இந்த இங்கேருந்து இது ஃபுல்லாக தான் நமக்கு 3 இன்ச்சு. இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சு நமக்கு கிடச்சிதா. இது 3 இன்ச்சு வந்து சேர்ந்து தான், இது 3 இன்ச்சு இந்த ஃப்ளீட்டு மொத்தத்தையும் சேர்த்து தான் நமக்கு 3 இன்ச்சு கிடச்சிது. அப்போது இந்த ஒரு ஃப்ளீட்டோட இன்ச்சு நம்ம வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா, அது வந்து ஃப்ளீட் ஃபார்முலா வந்து 2 கிளாத்தோட வித்து, சரியா, கிளாத்து வித்து பை வேஸ்ட்டு வித்து. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை தான் நான் இங்கே அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். வந்த ஆன்சரோட நம்ம 3ஆல் வகுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு மொத்த ஃப்ளீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 3. அப்போது ஒரு ஃப்ளீட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 3ஆல் வகுக்கிறப்போ 3ஆல் வகுத்தப்போ நமக்கு 1 இன்ச். அப்போது இந்த ஒரு ஃப்ளீட்டோட இது வந்து நமக்கு 1 இன்ச். இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃப்ளீட்டுக்கு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு வேண்டாம், 1, 2 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1, இதிலேருந்து 1 இன்ச், 2, மறுபடியும் இதுலேருந்து ஒரு இன்ச்சாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது 4. இப்போ 4 இன்ச்சா. இப்போ ஃபஸ்ட்டு இன்ச்சு எப்போவுமே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இதிலேருந்து இதை விட்டாச்சு. ஏன்னா சைடில் கிளாத்தே விடாமல் நம்ம ஃப்ளீட் வைக்க முடியாது. அதனால் நம்ம 2வது இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சுக்கு போயிடணும். நடுவில் இருக்கிறத விட்டுறணும். ஓகேவா, நடுவில் இருக்கிறத விட்டுறணும். இப்போ இது உள்ளே போயிடும். இப்போது 1 உங்களுக்கு நல்லா தெரியுதா, இதுலேருந்து 1 இன்ச் வரும், இதுலேருந்து 1 இன்ச் வரும். நமக்கு மொத்தமாக இங்கேருந்து நம்ம எடுக்கிறப்போ இந்த இன்ச்சும் கேல்குலேட் ஆயிரும் நமக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதுதான் வந்து
ஃப்ளீட்டோட துணியோட ஃபார்முலா ப்ளஸ் வந்து ஃப்ளீட்டோட ஃபார்முலா இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட்டு. உங்களுக்கு ஆனால் தெரியுதா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட்டு? ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு, இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டு, நைஃப் ஃப்ளீட்டு, கிட் ஃப்ளீட்டு, அடுத்தது அக்கார்டிங் ஃப்ளீட்டு, சன்ரைஸ் ஃப்ளீட்டு, ஸ்மால் ஃப்ளீட்டு, லாங் ஃப்ளீட்டு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்மால் லாங்கு, அப்புறம் வந்து கிக் ஃப்ளீட்டு, அக்கார்டிங் ஃப்ளீட்டு, இந்த சன்ரைஸ் ஃப்ளீட்டு, இந்த 3மே இந்த 4 1 2 3 4 5 இது ஓரளவுக்கு மேட்ச் போல் தான் இருக்கும். இந்த 2 ஃப்ளீட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த பட்டு பாவாடை, ஃப்ராகு, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி டைப்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஸ்டைலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.